நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். அவரது உடலை எடுக்க விடாமல் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேரங்கோடு பகுதியைச் சேர்ந்த முகமது என்பவரது விளைநிலத்திற்குள் 2 யானைகள் நுழைந்துள்ளன. பாக்கு மரங்களை யானைகள் சேதப்படுத்தியதால் உடனடியாக முகமது வீட்டின் வெளியே சென்று பார்த்துள்ளார். அப்போது வீட்டிற்கு வெளியே இருந்த யானை அவரை தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து அப்பகுதியில் கூடிய கிராம மக்கள் உடலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழக கேரள இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர்களுடன் அனைத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து உடலை எடுத்துச் செல்ல ஒப்புக்கொண்டனர். இருப்பினும் யானைகளால் தொடர்ந்து பலரும் உயிரிழந்து வருவதால் அதற்கு தீர்வு காண வேண்டி தொடர்ந்து போராட்டம் நடத்தினர்.